இப்படி ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்தா எவ்வளோ சாப்பாடு வேணும்னாலும் சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்து 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் தட்டி வச்சிருக்க பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அது கூடவே 4 தக்காளி அரைச்சி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்க பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோம்பு, 2 வரமிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தால் ஒரு டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்க.